மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேரை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். வாணியம் பாடி முதல் உத்தரவு, குடும்பத்தோட காலை விட்டு வரலாம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். குடும்பத்துக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லைக்குள்ளே போகும் பொழுது கனமான ஒரு விநாயகரும் அன்னை அம்மன் சக்தியாக ஒரு ஆலயமும் உங்கள் எல்லைக்குள்ளே இருக்குது. இவைகளெல்லாம் பார்த்து தெளிவான பின்பு இல்லற வாழ்க்கையில் புதுமையாக திருமணம் முடித்த 2 பேருடைய உள்ளத்திலும் நிம்மதியவும் மகிழ்ச்சியவும் பெற முடியாத ஒரு தடை இருக்கிறது. இந்த தடைகள் என்ன காரணத்தால் வந்தது, என்ன நிகழ்வால் நடக்கிறது என்பதை புனிதமாக உணர்த்தி இணைய வைத்து வாழ வைத்தால் போதுமல்லவா? கால் ஒன்று வரலாம். சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. பெரிய ஆட்களாக விலகிருங்கப்பா, சின்னவங்க வாழறதுக்கு வழியை வகுங்க. முதல்ல முத்து சரங்களை போல் உந்தன் மோகன புன்னகை மின்னுதடி. நீங்கள் 2 தான் கால் பண்ணுறாங்க. நெஞ்சே ஏன் படபடக்கிறாய்? வரலாம். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையும் கீழே விழுந்ததிலே ஒரு மன அதிர்ச்சியும் தோன்றி இப்பொழுது உன்னுடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது மற்றவர்களால் எதுவும் உருவாக்கி இருக்குமான்னு கேட்டால் அப்படி ஒரு நிலைமை இல்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக இல்லை. வேறு ஏதும் தீய சக்திகள் இவளுடைய உடலை தொட்டிருக்குமான்னு கேட்டேன். அப்படி எதுவும் நடக்கவில்லை. இவளுடைய உடலில் மனம் சம்பந்தமான மனம் சம்பந்தமான அடித்தளத்தில் பயமும் அதிர்ச்சிகளும் தோன்றியிருக்கின்றன. அது சுய மனதில் உள்ளதுதானே தவிர பிரத்தியாரால் செய்யப்பட்ட குழப்படிகள் ஒன்றுமில்லை. இது போன்ற இந்த பயத்தையும் இந்த தளர்ச்சிகளையும் ஒரு வகையான பயப்படுகிற உணர்வையும் மாற்றி புனிதமாக வாழ வைத்து ஆம்பளை பிள்ளை வரம் கொடுத்தா போதுமா? சரி, கால் ஒன்று வரலாம். வர்றாண்டா. உடலில் ஒரு நாண உணர்வு என்பது பெண்மையில் முக்கியமானது. நாணத்தின் தன்மையில் சைக்காலஜி அடித்தட்டு விட்டால், மனம் ஒன்றித்து விட்டால் எதையும் பார்ப்பதற்கும் ஒரு அதிர்ச்சி தோன்றும், தொடுவதற்கும் அதிர்ச்சி தோன்றும், மனதில் ஒரு கூச்சமான சுவாபத்தன்மைகளும் தோன்றும். பூரணமாக தன்னுடைய மனதை தெளிவுபடுத்த இயலாத நிலைகள் இருக்கும். இவைகளுக்கு பேயும் பிசாசும் தேவையே இல்லை, மனசுதான் தேவை. அந்த மனதின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய பய உணர்வையும்
தாழ்மையவும் தீர்த்து தெளிவுபடுத்தி வெற்றியாக்கி தந்துடுறேன். நீ நடத்துகிற தொழில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்துக்கு பின்பு புனிதமாக தோன்றி உயர்வடையும். அதே போல் 2 பேரும் இணை பிரியாத நல்வாழ்வை பெற்று இரட்டை குழந்தை கொடுன்னு சொல்லி தான் உத்தரவு. ஆனாலும் இவ உடம்புல அந்த சக்தி குறைவு. ஆகையினால் ஒரு குழந்தைய முதலில் தாரேன், கற்பண்ணன் ஐஏஎஸ் அப்படின்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வரலாம். ஐஏஎஸ்ங்கிற சும்மா பேரா, வேலை வரலாம். வரலாம். இன்னையிலிருந்து உன் மனதை தைரியமாக்கி இல்வாழ்வை பூரணமாக நிறைவேற்ற உதவுகிறேன். வெற்றி உண்டு. என்ன நினச்சிக்காங்க, சாமி கும்பிட்டுக்காங்க, நல்லா இருக்கலாம். வாங்க மக்கா பக்கத்தில். என்னப்பா வேணும் உனக்கு? தொழிலை வளமாக்கி தாரேன். புரட்டாசி 20 நல்ல தொழில் தொடங்கும். எந்த தடைகளும் இல்லாமல் காப்பாற்றி தாரேன். நடக்க முடியாத வேதனையை தீர்த்து தாரேன். பக்கத்தில் வா. நல்லா இரு மகளே. உனக்கு அரசாங்க வேலை கொடுக்கலான்னு ஒரு உத்தரவு இருக்குது. அதுக்கு வேண்டிய சூழ்நிலைகளை எல்லாம் நீ முயற்சி செய், வெற்றி கிடைக்கும். கூட இருந்து காப்பாற்றி தரேன். இந்தா மகனே, ஆனந்தமாரு. ஆமாம், இன்னும் 2 பிள்ளைகள் கிடக்க, சரியாக்கி தரேன். வெற்றி நடக்கும். புண்ணியமாக இருங்க, வாழ்க்கை. மதியம் அன்னதானம் சாப்பிடாமல் போகக்கூடாது, உட்காந்துக்கோங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. மதுரை மாநகர். மதுரை. நான் படித்து பார்த்து 2 செகண்ட் பொறு. ஆதாரம் என்றும் பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்து இன்னும் நீங்களே போராடிட்டு கிடக்கிய. பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? நீங்களும் இருக்கீங்களா? பொம்பளை பிள்ளை படிப்பா அல்லது வாழ்க்கையா என்று கேட்க வந்தது யாரு? வாழ்க்கை வேண்டும் என்று. கூட வந்த பெரியவர் யாரு? கால் வந்துட்டு வரலாம். அங்கேயே இருக்கட்டும், அழைக்கிறேன் உங்களை. பொறுமை வேண்டும், பெருமையோடு காக்க வேண்டும். எங்க குங்குமத்தின் நிறமெடுத்து கோல நிலா வடிவெடுத்து. ஐஏஎஸ் படிக்க போறியா, ஐபிஎஸ் படிக்க போறியா? என்ன படிக்கலாம், படிக்க போறியா? வாய் திறந்து சொல்ல மாட்டுக்க. கவனத்தை மாற்றாதங்க. ஐஆர்எஸ் படிக்க போறியா? ஒரே உறுதியாக படிச்சிருவியா? கல்யாணம் வேணுமா, முதல்ல படிக்க வைக்கணுமா? சரி, ஒரே வார்த்தைக்கு என் பதில், எனக்கு நான் கேட்கறதுக்கு பதில் வந்தாச்சுன்னா உங்கள் பதில் நிறைவேறியாச்சு. கல்யாணம் வேணுமா, படிப்பு வேணுமா? கல்யாணம் தான். சபாஸ், கால் வந்துட்டு வாங்க, பார்த்துருவோம். மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று வாடுது. குயில் வந்து இப்போ வந்த பையன் ஜாதகத்தை பார்த்தேன். ரஜு பொருத்தம் இருக்குது. மொத்தமே 8 பொருத்தம் தான் இருந்துச்சு. என்ன, இன்னொரு மாப்பிள்ளை வருது, 3 ஜாதகம் வருது. இவளுடைய கல்விக்கு நிகரானதாக இருக்கும். ஆடி 30க்குள் மாப்பிள்ளை இதுதான்னு நிர்ணயிக்கிறோம். ஆவணியில் நிச்சயதாம்பலம் நடத்துகிறோம். தை மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிக்கிறோம். போதுமா? என்னம்மா? அப்படி முடித்த பிறகு என் புருஷன் என்னை படிக்க வைக்கிறதுக்கு விரும்பலை தாத்தா அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்வேன்? அதுக்கும் தயாராக இருந்துக்கான். ஆனால் அவனை உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிடுவேன். சரிதானா? பக்கத்தில் வா. வெற்றிவேல் முருகனுக்கு. ஆம்பளை பைய பிறப்பான், வேலாயுதம்னு பேர் வை. வெற்றிவேல் முருகனுக்கு. பாப்பா, அது ஒரு பெரிய விஷயமே இல்லையா? கண்ணை முடுங்க, உடனே குணமாக்கும். பக்கத்தில் வரலாம். இன்னும் கொஞ்சம் கால் 2 கொஞ்சம். கையக்குறவு பராசக்தி. கண்ணை முடிக்கா, நிமிந்து உட்கார். என்னைய மட்டும் என்ன
சரி, நுரையீரலிருந்து உணவு குழாய் வழியாக செல்லுகின்ற மூச்சுக்குழலில் கொஞ்சம் தடைகள். அது ஒரு நோயும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, காற்று சம்மந்தமானது தான். குணமாயிரும், தைரியமாக இருக்கலாம். பெரிய சிகிச்சை தேவையில்லை, குணமாக்கியாச்சு, நல்லா இருக்கலாம். பாப்பா சந்தோஷம். ஐஸ்வர்யமான வீடு, உங்கள் மனத்தை மட்டும் சரி பண்ணிட்டா போதும், கோடி கோடியாக வந்து சேரும். நல்லா இருங்க. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அடுத்து அதே மதுரை மாநகர் எல்லை திருமண கோலத்தை பற்றி கேட்க வந்தது யார்? திருமண கோலத்தை பற்றி கேட்க வந்தது. வீட்டில் பிள்ளைகளின் கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? காலில் வந்துட்டு வரலாம், பேசுவோம். என்ன உங்கள் கூட தானே இருக்கேன், ஏன் கவலைப்படுறீங்க? கட்டுமனைக்கு போகிற மார்க்கத்தில் என் தங்கை வீரமான ஒரு காளின்னு ஒரு தெய்வம் இருக்காளா? அதனுடைய இடப்புறத்தில் போய் பார்த்தேன், அருவாளை பிடிச்சிக்கிட்டு என்னையும் வச்சு கும்பிட்றாங்களே. உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், ஆமாம் யாரு? ஒரு கரத்தம் வைத்து ஒரு தெய்வம் உள்ள குடி இருக்க சரிண்ணா. ஆனாலும் அந்த எல்லையில் அடிக்கடி நம்ம பாண்டி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறார் முனீஸ்வரன். இப்போ 1.25 ஆண்டுகளாக கல்யாண விஷயத்துக்காக முயற்சி செய்து ஜாதக பொருத்தம் இருந்தால் மனப்பொருத்தம் இருக்காது, மனப்பொருத்தம் இருந்தால் ஜாதக பொருத்தம் இருக்காது. ரெண்டுக்கு இடையில் பேச்சுவார்த்தையை போட்டால் விரக்தியும் வேதனையும் தான் இருக்குமே தவிர சமாதானமான நிலை இருக்காது. இப்படி ஒரு சகாப்தம் அந்த வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. யாருன்னு கேட்டேன். சொக்கேஸ்வரா, நாகம் கொடைபிடித்து கொண்டிருக்க காளிங்க நர்த்தனன் உள்ள நாகதோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு வேண்டிய விசித்திரங்களை செய்து திருமணத்தை பூட்டி வைத்து வெற்றியாக தந்தா போதும்லாம். ஆடி 18 இருந்து வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும். என்னை தனியை பார்த்து இனிமை பெற்று செல்வாயாக, வாழ்க. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் தான் பார்க்கும் தொழிலில் வளமில்லை என்று வேதனைப்பட்டு வந்தவன் யாரப்பா? என்ன தொழில் பார்க்க? நீ தொழிலை பற்றி கேட்க வரலையே, தொழிலை பற்றியா? அழுகுன பழம் கிலோவில் விடா காலில் சொல்லலாம். நீ அங்கே இரு. அழுகுன பழம் கிலோன்னா யார் விற்காத? நீ அதுக்கு பதில் சொன்னியா? சுவாமியே ஹரிகர சுதனே, உன் குடும்பத்துக்கு ஐயனார் வந்து சேரலையே ஒழுங்கா. 3 வருஷமாக நீங்கள் கூப்பிடுற சாஸ்தா உங்கள் குடும்பத்துக்கு வரல. அது சம்மந்தமாக சில இடங்களில் போய் விவரம் கேட்டாலும் பதில் கிடைக்கல. யாரோ உங்களுடைய குலதெய்வத்தை மாந்திரிகத்தால் கட்டிவிட்டார்கள் என்று பல கற்பனைகள், பல சாட்சிகள், இவைகளெல்லாம் நடந்துச்சு. பொம்பளை ஒருத்திக்கு உடல், கால் வீக்கம், வலி, வேதனை, நடக்க முடியாத துயரம் இருக்கா? இருக்கு. அதே போல் நடத்துகிற வியாபாரத்தில் ஓராண்டு காலங்களாக கடன்களும் உபாதைகளும் கடையே இருளடைந்தது போல் துன்பமும் நடந்து கொண்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தொழில் முடக்கம் என்னுவதுதான். அதை சரி பண்ணி கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்னப்பா வேணும்? கொண்டு வா, சரி பண்ணி தாரேன், வெற்றியாக்கி தந்துடுறேன், ஜெயிச்சுக்கலாம். கர்மசாமிக்கு யோசிக்காமல் கொண்டு வந்து சேர்க்கலாம்ப்பா. நல்லா இருக்கு, இந்தா இதை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடு. அதே மதுரை மாநகர், ஆமாம் 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 ஆமாம், டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்டு போட்டு கடன் வாங்கினவன் யார் இருக்கீங்களா? என்னடா அக்ரிமெண்ட்டு போட்டு கையெழுத்து போட்டு கடன் வாங்கியிருக்கியா? எவ்வளவு? கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, உடன் பிறந்தோர்களால் எந்த லாபமும் இல்லை. தேவையில்லாத போட்டியும் பொறாமையும் புகழ்ந்துரை இல்லாத குணமும் கொண்ட குடும்பம்.
3 ஆண்டு காலங்களாக தொழிலால் நஷ்டமும் கடன்கள் வேதனையும் இருக்குது. வேறு பட்டணத்துக்கு சென்று தொழில் பார்க்கலாம் என்ற முயற்சி உண்டு, நடக்கவில்லை. இப்போதைக்கு உனக்கு இன்னும் ஒரு லோன் வசதி கிடைத்தால் புதிய தொழிலை தொடங்க நிலை உண்டு. வாங்கி தரட்டுமா? கால் வந்துட்டு. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். அப்படித்தானடா? நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். தம்பி, கிரானைட் இது சம்மந்தமாக உனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா? கிரானைட் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அடிஷனலாக ஒரு தொழில் ஒரு நண்பன் மூலமாக அது உனக்கு அமையும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மத்திய சர்க்கார் சம்மந்தமான உன் தொழிலில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் வந்துக்கிட்டு இருக்கு. 2 பேர்களுடைய இடைஞ்சல் உன்னை வேதனைப்படுத்துது. அதை நீக்கி தாரேன், செல்வத்தை தாரேன். இந்தா, புண்ணியமாக இரு மகனே, என்னாலும் உயர்ந்திருப்பாய், ஆனந்தமடைவாய், வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படி கேட்டு பார்க்குறேன். மதுரை மாநகர் தன் வீட்டில் பெண் ஒருவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேட்டது யார்? மங்கைக்கு. பொம்பளைக்கு யாருக்கோ உடல்நிலை சரியில்லை. அவளை யாருப்பா? யாருக்கு? என்ன செய்து காலன்ட்டுவாங்க. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். இன்னொரு தரம். அன்பு நன்றி கருணை உள்ளவன் மனித வடிவில் தெய்வம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய விசித்திரமான சூழ்நிலையால் ஒரு பிள்ளையினுடைய கிரகத்துப்படி தாய் அல்லது தகப்பன் நோயாளியாக இருக்கணும் என்பது விதியாகும். ஆனால் இப்போ அந்த நிலைகளை கடந்து உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதுமில்ல. ஒன்று. அதே மாதிரி இப்போ நடத்துகிற தொழிலில் கடன்களும் மன தளர்ச்சியும் வேதனையுற்று இருக்கு. இடமாற்றம் தேவையா, இந்த இடமே விருத்தியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிறிய குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது. இந்த தொழிலை வளமாக்கி கடன் இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வா. வேற என்னடா வேணும்? நானே உனக்கு எல்லாத்தையும் பேசி மடக்கி தரேன், வாங்கிக்கா. செல்வம் பெறுவாய், வெற்றியும் அடைவாய். அன்னதானம் சாப்பிட்டு போகணும், அறவரையாக போகக்கூடாது. அதே மதுரை மாநகர் காவியுடை அணிந்து கழுத்தினில் ருத்ராட்ச மாலை அணிந்து உள்ளமே உனக்குத்தான். கழுத்தில் மாலையும் போட்டிருக்கீங்களோ? அதானே பார்த்தேன். அப்போ நான் பாடின பாட்டு சரிதானோ? கால் வந்துட்டு வரலாம். என்ன வேண்டும்? அவங்க தம்பதிகள் எங்கே இருக்காங்க? ஏன் அவங்க இங்கே வந்து என்ன பார்த்தா பௌர்ணமிக்கு கூட்டுவாங்க, வரத்தை கொடுத்துருவோம், குழந்தைய கொடுத்துருவோம். பண்ண முடிக்காங்க. நீதிமன்ற உத்தரவு அவனுக்கு சாதகமாக வருகிறது. கவலைப்பட வேண்டாம், வெற்றியை தாரேன், உத்தியோகமும் தாரேன், நல்லா இருக்கலாம். இல்லைப்பா, 20 நாள் கழித்து வண்டி ஏறலாம், சந்தோஷமாக நடக்கும். கார் நம்பர் 5566 கொஞ்சம் மாற்றி விடுங்க. ஃபார்ச்சுனர் காரு இதை கொண்டு கொடுத்துட வேண்டியதானே. கார் நம்பர் 5566 ஃபார்ச்சுனர் காரு கொஞ்சம் மாற்றி விடுங்க. மாரநாட்டு கருப்பசாமி யாரெல்லாண்டா வந்தீங்க? கோண நல்ல கொண்டழகு, கோடி நல்ல வடிவழக, வில்லுப்பாட்டு பாடுறீங்களா?
குவலையும் மீதினிலே கும்பிடாத பேர்கள் இல்லை. சாய்ந்த கொண்டை காரணப்பா சந்தனத்தில் ஒட்டழக எம்பெருமான் கருப்பசாமி. ஆடி வாராம் பாடி வாராம் தேடி வாராம் கருப்பசாமி, தேடி வாராம் கருப்பசாமி. கூப்பிடு பாப்போம் சாமியா. மதுரையெல்லாம் போய் உட்காருங்க. கரூர், கரூர் வாங்க. மதுரையை போய் உட்கார சொல்லுப்பா. எப்பா சொல்லாதே யாரும் கேட்டால் நிறைய பேசுறதுனால பிரயோஜனம் கிடைக்காது. நான் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு மனசில் வாங்கியாச்சுன்னா பலன் கிடச்சிரும். இன்னும் 2 தானே கால் வந்துட்டு வரலாம். பேசுனா அறிவு தான் வேலை செய்யும், சக்தி வேலை செய்யாது. சக்தி வேலை செஞ்சால் பலன் உண்டு, அறிவு வேலை செஞ்சால் பலன் கிடையாது. வரலாம். உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தை விற்கவா அல்லது லோன் வாங்கலாமா? அதை போய் நான் பார்க்கும் பொழுது லோன் கிடைக்கக்கூடிய நல்ல ஸ்டேஜ் வந்தாச்சு. அதிலிருந்து கொஞ்சம் பண உதவியும் கிடைக்கும், கொடுக்குறவனுக்கு உதவியும் நம்ம செய்யணும். ஒருத்தன் வந்து சேர்தான், அது மூலமாக உனக்கு பணம் கிடைக்கும். நீ நினைக்கிறது மாதிரி இடத்தை இழப்பதக்கூடிய நிலை இப்போதைக்கு இல்லை. தாங்கக்கூடிய சக்தியும் தாரேன், அந்த பணமும் தாரேன். தாங்கக்கூடிய சக்தியும் தாரேன், பணமும் தாரேன், நிம்மதியை தாரேன். யாராலையும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கக்கூடிய சக்தியை தாரேன். வெற்றி உண்டு. பணத்தை வாங்கிட்டு என்னை வந்து பாருப்பா. இந்த மாதத்தில் உன்னை கூப்பிடுவாங்க பாரு, இந்த வாரமே கூப்பிடுவாங்க. போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? அந்த பிரச்சனையை தீர்த்து தரேன். என்னை இருந்து பார்த்து போகலாம், செல்வாக்கா இருக்கலாம். ஆமாம், கருப்பசாமிக்கு அதே திருச்சி மாநகர் ஒரு கோயிலை சொல்லு. லாரி போகுத ரோடு, இடது பக்கத்தில் கோயில், வலது பக்கத்தில் வெட்ட வெளியான இடம். எந்த ஊருடா திருச்சியில்? துறையூர். லாரி எல்லாம் போகக்கூடிய பிரதான சாலை, இடது பக்கத்தில் ஊரும் ஒரு கோயிலும் இருக்குது, வலது புறத்தில் ஒரு பெரிய கிரவுண்டெல்லாம் கிடக்கு. உங்கள் ஊர் தானே அது? உன் எல்லை தானா? கால் வந்துட்டு வா. மாமல்லர் நரசிம்ம பல்லவரை பற்றி உனக்கு தெரியுமாடா? படிச்சிருக்கியா? தொண்டை நாட்டு வேந்தன் நரசிம்ம பல்லவர் 2ஆம் வாதாபி கொண்ட 2ஆம் புலிகேசியை வெல்லுவதற்காக 2 சோழ மன்னர்கள் உதவுனாங்க. அதில் ஒரு சோழ மன்னன் யாருடா? ராஜராஜ சோழனுக்கெல்லாம் முன்னால் உள்ளது நான் சொல்கிறது. துறையூர் முத்திரைய சோழன், உங்கள் ஊர் நாட்டு மன்னர். புரியுதா? அங்கே இருப்பாள் என் தங்கை காளி. அற்புதமான கோயில். கால் ஒன்றுவான். நரசிம்ம பல்லவருக்கு உதவி செஞ்சார். முத்திரைய சோழன் மகளை நரசிம்ம பல்லவருக்கு 2வது மனைவியாக கட்டி கொடுக்கணும்னு சம்மதம் வழி பேசினாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழிலை பற்றிய மன வருத்தமும் உன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றிய ஒரு உள்குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது. இந்த 2க்கும் ஒரு முடிவு தெளிவாக நடக்குமா அல்லது வழக்கு விசாரணை மூலமாக பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குடா. அதை மாற்றி தெளிவாக நடத்திருந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. எட்டு மணிக்கு என்னையை பார்த்து நிறைய விஷயத்தை கேட்டு தெளிவடைந்து இல்லத்துக்கு செல்வாயாக. நலமடைவாய் மகனே, வாழ்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு முத்து கருப்பசாமி எங்கே இருக்காருப்பா? முத்து கருப்பசாமி எங்கே இருக்காரு? ராம்நாட்டு எல்லை, ராம்நாட்டு பகுதி. ராம்நாடு வாங்க. கருப்பசாமி ஐயா,
வீட்டுக்குள்ளே ஏதோ மாறுபாடு இருக்க மாதிரி தெரியுது, ஓயாத குழப்பமும் குடும்பமே சரியில்லாமல் பிரச்சனையாக இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? வா. கை இருக்கு, கால் இருக்கு, உழைச்சி வாழ மனசு இருக்கு, ஒருத்தன் தொழில் நமக்கு எதுக்கு? இன்னொருத்தன கால் வந்துட்டு வா. ஓய், உன் வீட்டு பக்கத்தில் போன நிறைய துணிகள் மூட்டை மூட்டையாக கிடக்க. யார் அங்கே வாழுதாங்க? அப்படியா? கம்மாயா? அதான் நிறைய கிடக்கு. கால் வந்துட்டுவா. இப்போ உள்ள காலத்தில் சாதியெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். வீடு ஒரே இருட்டடைஞ்ச மாதிரி மனவேதனையும் ஓயாத நோய் பிணியும் காட்டி கடன்களால் உள்ள தொல்லையும் நடக்கு. உண்மையா இல்லையா? பிள்ளையை பற்றி என்ன மனக்குழப்பம் உனக்கு? கால் வந்துட்டு வா. அது நடந்திருக்கு, அது சொல்லிடுவேன். நான் ஏன் பயப்படணும்? சொல்லிடுவோமா? உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை பிரிந்து போவதுக்கு மாந்திரிகம் ஒரு காரணம். புரியுதா? மந்திரம் ஒரு காரணம். அந்த செய்கையை நீக்கி சேர்ந்து வாழத்துக்கு வழிவகுத்து தரேன். 3 முறை என்னைய பார்க்கவும் செம்மையாக இருக்க வைக்க வர வைக்கிறேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்ப்போம். அதே ராம்நாட்டு பகுதி விவசாய பூமி யார் வச்சுருக்கா? கால் வந்துட்டு வா. கையால் கட்டவங்க நிறைய பேர், பணத்தால் கட்டவங்க நிறைய பேர், வாயால் கட்டவங்க நிறைய பேர். நான் சொல்லுது உனக்கு புரியும்னு நினைக்கேன். எனக்கா நியாயமே பேசினாலும் பொல்லாத வாயாடின்னு உனக்கு ஒரு பேர். கால் வந்துட்டு வா. பேசி பேசி குடும்பமெல்லாம் 3ஆக போச்சு. அது ஒன்றாகுமா? ஆகாது. என்ன வேணும் உனக்கு? குழப்பாமல் ஒரே கேள்வி தான் கேட்கணும். என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. செல்லையா தாத்தா கேட்க வந்ததெல்லாம் மறந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரே வார்த்தையாக கேள்வி கேட்கிய. உனக்கு புரியுதா கொஞ்சமாவது? ஏன் இந்த டப்பா எடுத்து அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி எல்லாம் கோடாங்கி அடிப்பாங்க. என்ன கோடாங்கெல்லாம் அடிப்பாங்கல்ல? கோடாங்கி அடிக்கிறவனை போய் பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ள பல்ல சம்பந்தமாக நிறைய மன வருத்தமும் குழப்பமும் வந்து சேரும்னு சொல்லி ஒரு கதையே வச்சுட்டாங்க. புரியுதா? அதே மாதிரி அடிக்கடி வாக்குவாதமும் குடும்பத்துக்குள்ளே வந்து உறவில் பிரிவும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு இருக்கா? இதனால் படுத்தா எந்திக்க முடியாமல் முதுகு பிடரி எதையோ வந்து யாரோ அமுக்கிறத மாதிரியே ஒரு பாவனை உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி நோயும் இல்லை, பிணியும் இல்லை, செய்வன மந்திரமும் தந்திரமும் இல்லை. இதெல்லாம் கிரகங்களால் நடக்கிற இயற்கையான விஷயம். இதுக்கு யாரையும் பழி சொல்ல வேண்டாம். இழந்து போன பணத்தை மீட்டித்தாரேன், பிள்ளையை நல்லாக்கித்தாரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்த மகளே நல்லாரு செல்வாக்கா இருந்துக்கா. கர்மசாமி முதுகுளத்தூர். முதுகுளத்தூராமா உனக்கு? அப்படியா? நீங்கள் போகலாம், அங்கிட்டு போய் பேசுங்க. இன்னும் முதுகுளத்தூர் ஆள் வருத.
ஆமாம் கிளம்புங்கண்ணே. பார்த்தேன், படித்து பார்த்தேன். ஆமாம், தெளிவு பண்ணிக்காங்க. அங்கே நில்லுங்க. முதுகுளத்தூர் நிறைய ஆள் வந்திருக்கு பாருங்கள். நில்லுங்க. முதுகுளத்தூர் 1 2 3 4 5 6 7 8 9. ஆகாய வீதியிலே பறக்குடா. பாஸ்போர்ட் யாரும் எடுத்து வச்சுருக்கீங்களா? ஏம்மா அவசரப்படுறீங்க? பாஸ்போர்ட் யாரும் எடுத்து வச்சுருக்கீங்களா? பாஸ்போர்டு யாரும் எடுத்து வைக்கல. பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? எடுத்து வச்சுருக்கான். காலில் வந்துட்டு வா. பேப்பன்னுட்டு இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. இது யார்? ஒரே குடும்பமாக்கா? சந்தோஷம். ஏம்மா வீட்டுக்குள்ளே ஒரே எசல்போன் சண்டையுமா நடந்துக்கிட்டு இருக்க? எதுவும் நடந்துருக்குமோ? போய் அந்த சாமியை போய் கேட்டுட்டு வந்துடுவோமா? ஒரு 8 கடன் பட்டாலும் பரவாயில்ல, வாயேன் அப்படி சொல்லி தான் கூப்பிட்டு வந்தியாம்ல. கால் வந்துட்டு வா. யாருக்கு? அப்பா வலிக்கு பக்கத்தில் வரலாம். மனம் குழம்பாமல் என்ன வேணும் மகளே உனக்கு? இப்போதைக்கு வாங்கக்கூடிய நிலைமை உனக்கு இல்லை, புரியுதா உனக்கு? ஆவணி மாதம் உங்களுடைய பணமும் நகையும் கிடைக்கும். தைரியமாக இருங்க. அதுக்கு முன்னால் போனீங்கன்னா போலீஸ்காரர்கள் மூலமாக உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால் யாரும் போக வேண்டாம். அதனால் பொறுமையாக இருந்துக்காங்க, நான் வாங்கி தரேன். அதற்கிடையில் உன் மகனுக்கு வெளிநாட்டு யோகம் வருது. ஐப்பசி மாதம் நடக்கும். சந்தோஷமாக புறப்பட சொல்லி பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணி வருவான். இந்தா இன்னும் ஒரு முறை ஒன்று போல போய் கால் வந்துட்டு வரலாம். செய்கொண்டாரும் கமல செம்மலுடனே அரவத்து பாய் கொண்டாரும் பட்டீசுரத்தானை. பட்டீச்சுரம் எங்கே இருக்கு? அந்த அம்மாவை போய் கும்பிட்டு எதுவும் பார்த்தீங்களா? ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்லுறேன் அப்படின்னு சொன்னால், துர்காதேவியுடைய வாகனம் என்னன்னு தெரியுமா? சிம்மவாகினி, சிங்கவாகினி, சியாமலதேவி, அங்கெங்கும் எனாதபடி நின்றுக்கும் அம்சவாகினி. அது அன்னை ஆதி பராசக்தியினுடைய சொரூபத்திற்கு அடையாள சின்னங்கள். ஆனால் துர்க்கை அம்மாவுக்கு அடையாள சின்னம் என்னது? எருமையாமானவம் திருவடியில் வீழ்கவே இருளெல்லாம் பறந்தோடுதே என்றென்றும் நெஞ்சினிலே. பி. சுசிலா அவர்கள் பாடிய பாட்டு துர்காதேவியை பற்றி. புரியுதா? என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை நான் சொல்லிட்டேன்? எருமைக்கடாவை பற்றி பேசிட்டேனே, அது என்ன அர்த்தம்? தேவையில்லாத வார்த்தையாக தெரியுத அப்படின்னு நீங்கள்லாம் சிந்திச்சிடக்கூடாது. அதுக்கு உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. ஒன்று போல காலில் வந்துட்டு வாங்க. போயிட்டு வாங்க. இப்போ குலசேகரனே, அதே அரியலூர் மாவட்டம் அம்மா மதுரகாளி தாயே, கால் வந்துட்டு வா. சிங்காரவேலா சண்முகா, முருகப்பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? உங்களுக்கும் சாய்மலைக்கும் பக்கமா? அது நீ அங்கே அடிக்கடி போவியா? அப்படி சொல்லு. கால் வந்துட்டு வா. எவ்வளவோ சம்பாத்தியம் செய்தாலும் வீட்டில் செல்வங்கள் தங்காத மனவேதனை, பிள்ளைகளை பற்றி ஒரு தெளிவில்லாத குழப்பமும் எண்ணமும், இவைகள்லாம் நடக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? அந்த அமைதி குறைவை நீக்கி தெளிவாக்கி தாரேன். இதுக்கெல்லாம் வேற மனிதர்கள் என்ன? யாரது? ஓஹோ, வேலி தெரியுது. வீட்டுக்கு கிழக்கு தள்ளி வேலி அடைச்சிருக்காங்களே, என்ன வேலி? வேலி போட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி போனேன், ஒரு சின்ன கோயில் தெரியுது.
என்ன கோயில் அது? என்னய்யா அங்கே வந்து நிற்கிறீங்க? என்ன விஷயம்? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அமைதியை நிலைநாட்டி குடும்பத்தை ஆள்படுத்தி தந்தால் போதுங்களா? கையில் துளசி வச்சுருக்கேன் பாரு, கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம். இந்தா உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன், கடன்களை தீர்த்து எல்லாரையும் நிம்மதியாக வாழ வைக்க. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் குழப்பமும் புதிய சம்பந்தத்தில் மனவேதனையும் நடக்குமோன்னு சந்தேகம் உனக்கு இருக்குது. சரிதானா? அதை தீர்த்து தெளிவாக வாழ வைக்க. நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமாக இரு. யாருக்கு? அதுதான் அந்த சம்மந்தத்தை பற்றி சொல்லியிருக்கேன். நடத்தித்தானே என்னை பார்த்துட்டு போ.